الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: إن إبراهيم كان أمة قانتا لله حنيفا ولم يك من المشركين شاكرا لأنعمه اجتباه وهداه إلى صراط مستقيم. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கணியத்திற்குரிய கணவன்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரபியுல் அவ்வல் மாதத்தில் எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்கின்றோம், பின்பற்ற வேண்டும் என்ற உறுதிகளை எடுக்கின்றோமோ, அதே போன்று தில்ஹிஜ்ஜா மாதம், இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மாதம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அவர்களுடைய தியாக வாழ்க்கையை எல்லாம் நினைவு கூர்ந்து அவர்களை பின்பற்றி நாம் வாழ வேண்டிய, அவர்கள் செய்து காண்பித்த அந்த தியாகங்களை ஹஜ் என்ற மிகப்பெரிய வணக்கத்தின் மூலமாக செய்து காண்பிக்கின்ற ஒரு மாதம்தான் இந்த மாதம். நாம் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்னவெல்லாம் கூறியிருக்கின்றான், அதன் மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன, இன்னும் நம்முடைய ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து என்னவெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள், அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள், பின்பற்ற வேண்டிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து குர்ஆனில் பல்வேறு இடங்களில் பேசுகின்றார். ஒரு வசனத்தில் வருகின்றது: மா கான இப்ராஹீமு யஹூதிய்யன் வலா நஸ்ரானிய்யன் வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமா. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதராக இல்லை, கிறிஸ்தவராகவும் இல்லை, என்றாலும் அவர் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் அடிபணியக்கூடிய சத்தியத்தில் நிலைத்து நின்ற ஹனீஃப் என்று சொன்னால், சத்தியத்தில் அசையாமல் நிலைத்து நின்றவர் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். முஸ்லிமன், முஸ்லிமாக இருந்தார்களே தவிர ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இல்லை என்று கூறுகிறார். இந்த வசனம் ஏன் இறங்கியது என்றால், நபிமார்களுடைய வரிசையில் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மட்டும் கிறிஸ்தவர்களும் சரி, யூதர்களும் சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதராகத்தான் இருந்தார்கள் என்று யூதர்கள் கூறுவார்கள். கிறிஸ்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிறிஸ்தவராக இருந்தார் என்று இழுத்துக் கொள்வார்கள். ஆனால் அல்லாஹ் இதை சொல்லிவிட்டு சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலம் உங்களுடைய தௌராத் யூத மதம் உருவாகுவதற்கு முன்பு, கிறிஸ்தவ மதம் உருவாகுவதற்கு முன்பு வாழ்ந்துவிட்டு சென்றார்கள். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதரும் அல்ல, கிறிஸ்தவரும் அல்ல, அவர்கள் முஸ்லிமாக வாழ்ந்தார்கள் என்பதாகவும், அதே போன்று சிலை வணக்கத்தை புரியாதவர்களாகவும், வலம் யகும் மினல் முஷ்ரிகீன், அவர்கள் முஷ்ரிக்கும் அல்ல, உண்மையான முஸ்லிமாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இதே போன்று இன்னொரு வசனத்தில் وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய இரட்சகனாகிய அல்லாஹ் பல்வேறு கட்டளைகளின் மூலமாக சோதித்தான். அனைத்து கட்டளைகளையும் முழுமையாக நிறைவேற்றி காண்பித்தார்கள். இன்று நாம் சிந்திக்க வேண்டும், ஜகாத்தை ஒழுங்கா கொடுத்தா வேற இதுல குறை பண்ணிடுறோம், ஹஜ்ஜிக்கு போனா ஜகாத்தை விட்டுடுறோம். சில பேர் உம்ராவுக்கு மேல உம்ராவுக்கு போறாங்க, ஆனா ஜகாத்தை ஒழுங்கா கொடுக்கறது இல்லை. ஒன்று செய்தால் மற்றொன்று இல்லை. நோன்பு வைக்கின்றோம், ஆனால் ஃபஜர் தொழுகை இல்லை. இப்படி ஒன்றை செய்தால் மற்றொன்றை விடுகின்ற நாம் சற்று சிந்திக்க வேண்டும்.
அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து சொல்கின்றான், எப்பேற்பட்ட சோதனையை கொடுத்தாலும் சரி, எப்பேற்பட்ட கடினமான வேலையை செய்ய சொன்னாலும் சரி, குழந்தையை அறுத்து பலியிட வேண்டும் என்று கனவில் காண்பித்தோம். அறுத்து பலியிட முற்பட்டார்கள். கொண்டு போய் வனாந்தர பாலைவனத்தில் விட வேண்டும் என்று கட்டளையிட்டோம். சென்று தன்னுடைய மனைவியையும் பச்சிலம் குழந்தையும் விட்டுவிட்டு வந்தார்கள். இப்படி எந்த கட்டளையை நாம் சொன்னாலும் பின்வாங்காமல் தயங்காமல் முழுமையாக நிறைவேற்றக்கூடியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று அல்லாஹ் கூறுகிறார். இன்னொரு வசனத்தில் வருகின்றது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார் தெரியுமா? வஃபா, அனைத்தையும் முழுமையாக செய்து முடிப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இன்னொரு ஆயத்தில் வருகிறது, இன்ன இப்ராஹீம கான உம்மா. அல்லாஹ் அக்பர். நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமுதாயமாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். உம்மா, பார்ப்பதற்கு தனிநபர், ஒரே ஒருத்தர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வை வணங்குவதற்கு உலகத்தில் யாரும் இல்லை. அல்லாஹ்வை வணங்குவதற்கு அவர்கள் மட்டும்தான். அதற்கடுத்து அவர்களை மனைவி ஏற்றுக்கொண்டார்கள். அதே காலத்தில் வாழ்ந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிமாக இருந்தார்கள். நமக்கெல்லாம் வரலாறு தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியோடு செல்லும் பொழுது ஒரு அரசன் மனைவியை பிடித்துக் கொள்வார். அப்பொழுது மனைவியிடத்தில் சொல்வார்கள், நீ அரசன் உன்னிடத்தில் கேட்பான், அந்த ஆண் யார் என்று என்னை பற்றி கேட்பான். அந்த அரசனுடைய புத்தி என்னன்னா, கணவனாக இருந்தால் கொன்று விடுவான். ஏன்னா ஒரு பெண்ணை அடைய வேண்டும் என்றால் கணவனை முதல்ல என்ன செய்யணும்? கணவன் தான் விட மாட்டான். நீ என்னை கணவன் என்று சொன்னால் என்னை கொன்று விடுவான். எனவே என்னை கணவன் என்று சொல்லாதே, நான் உனக்கு இஸ்லாத்தின் அடிப்படையில் சகோதரனாக இருக்கிறேன். இதை சொல்லும் போது என்ன சொன்னாங்க தெரியுங்களா? கணவன் சொன்னா என்னை கொன்று விடுவான். உலகத்தில் அல்லாஹ்வை வணங்குவதற்கு நானும் நீரும் மட்டும்தான் இருக்கிறோம் என்று சொன்னார். இப்படி தனி மனிதராக இருந்தாலும் கூட அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து சொல்கிறான், கான உம்மா, ஒரு சமுதாயமாக இருந்தார்கள். ஏன் தனி மனிதர் தானே ஆரம்பத்தில் இருந்தாங்க, ஏன் உம்மா என்று கூறுகிறார்? இன்னைக்கு நம்ம உம்மத்தா இருந்து கூட தனிநபர் மாதிரி கோழைகளாக இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதர், ஆனால் ஒரு சமுதாயம் கூட்டாக இருந்தால் என்ன துணிச்சல் வருமோ, என்ன தைரியம் வருமோ, அந்த தைரியம் துணிச்சல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்தது. நாம பார்க்கலாம், ட்ரெயின்ல போகும்போது சில சமயம் அன்பிஸ் எல்லாம் போறதை தவிர்க்கணும், சண்டை சச்சரவை தவிர்க்கணும். சில சமயங்களை பார்க்கலாம், சண்டை நடந்துச்சுன்னா சவுண்டு கொஞ்சம் அதிகமா விட்டான்னு வைங்களேன், கூட 4 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் அப்படியே கம்பி அப்படியே கம்பு உட்கார்ந்து இருக்காருன்னா கூட யாருமே இல்லைன்னு அர்த்தம். அப்ப ஒரு 4 பேர் கூட இருந்தா சவுண்டு வருது, அப்படியே சவுண்டு வருது. சவுண்டு வருதுன்னா என்ன? 4 பேர் கூட இருக்காங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனி மனிதர், ஆனால் உம்மத்தன், ஒரு சமுதாயம் செய்ய வேண்டிய பணியை செய்தார்கள். ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்தால் எதை சாதிக்க முடியுமோ, ஒரு சமுதாயம் எதை சாதிக்க முடியுமோ, அந்த சாதனையை தனி மனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாதித்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறார். அடுத்து சொல்கிறான், கானித்தல் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வணக்கம் புரியக்கூடியவர்களாக. கானித்தன் அப்படின்னா குனூத்துன்னு சொல்றோம்ல, அல்லாஹ்வை சதா வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஷாக்கிரல் லி அன்உமி, அல்லாஹ் வழங்கிய அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளுக்கு ஷுக்ரியா. ஷாக்கிரல் லி அன்உமிஹி, அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய தன்மை, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மை. இன்று எத்தனை அருட்கொடைகளை பெற்ற நாம், எத்தனை பாக்கியங்கள், குழந்தை பாக்கியம், வீடு வாசல், ஆரோக்கியம், கண் பார்வை, எத்தனை அருட்கொடைகளை பெற்ற நாம் சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதில்லை. ஷாக்கிரல் லி அன்உமி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய அருட்கொடைக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், எனவே இஜ்தபா, எனவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். வஹதாஹு இலா சிராத்தில் முஸ்தகீம், நேரான பாதையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை செலுத்தினார். இன்னொரு வசனத்தில் வருகிறது, வலகத் ஆதைனா இப்ராஹீம ருஷ்தஹு, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா முதிர்ச்சியை வழங்கினார். எப்படிப்பட்ட முதிர்ச்சி தெரியுங்களா? அல்லாஹு அக்பர். பொதுவாக உலகத்துல
பையனுக்கு அத்தா உபதேசம் செய்வாங்க. அதான பழமை. அத்தா தான் என்ன செய்வாரு, பையனை கூப்பிட்டு இப்படி செய்யாதப்பா, அப்படி செய்ப்பா, அது நல்லதுப்பா, இது கெட்டதுப்பான்னு அத்தா தான் பையனுக்கு சொல்லி தருவாங்க. இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் அத்தாவுக்கு சொல்லி தந்தாங்க. எப்படிப்பட்ட அறிவாற்றல், எப்படிப்பட்ட முதிர்ச்சி. அல்லாஹ் சொல்லும் போதே சொல்றான், வலக்கது ஆத்தைனா இப்ராஹிம ருஷ்தஹு மின் கப்ல் என்றான். கப்ல் அப்படின்னா முன்னாடி, அதாவது சின்ன வயசுலேயே, சிறிய வயதிலேயே முதிர்ச்சியை, மிகப்பெரிய தேர்ச்சியை, அறிவாற்றலை, வயதானவர்களுக்கு என்ன முதிர்ச்சி ஏற்படுமோ அதை உருதுவிலே அரபியிலே தஜர்ருபா என்று கூட சொல்வார்கள். அதாவது வயதானவர்களிடத்தில் தான் அனுபவம் இருக்கும் என்று சொல்வார்கள். உருதுவில் சொல்வார்கள், மாலிகே கலத்திக்கு தஜர்ருபா கஹ்தே, சென்ற காலத்தில் நடைபெற்ற தவறுகள் தான் அனுபவம். இப்படி செஞ்சா இது தப்பா போயிடும் அப்படின்ற அனுபவம். அல்லாஹ் தஆலா அந்த அனுபவத்தை, அந்த முதிர்ச்சியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிறு வயதிலேயே கொடுத்திருந்தார். ஒரு ஆயத்தில் வருகிறது, இன்ன இப்ராஹிம லஅவ்வாஹுன் ஹலீம். அவ்வாஹ் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல அழுது பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், கெஞ்சி கதறக்கூடியவர்களாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் அல்லாஹ்கிட்ட கெஞ்சுறோம், எத்தனை பேர் துஆல அழுகிறோம். லஅவ்வாஹுன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹலீமுன், சாந்த குணம் படைத்தவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், குர்ஆனுடைய வசனங்களை வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த முழு வரலாறை எல்லாம் எடுத்து, குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து வைத்து பேசக்கூடிய இந்த தஃசீர்ல போடுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அத்தாவை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அத்தா அத்தா அத்தான்னு கூடுவாங்க. நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம், தந்தையே தந்தையே கூடுவாங்க. சிலைகளை வணங்காதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. தந்தையே தந்தையே என்று அழைத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தந்தை ஆசர் ஒரு தடவை கூட மகனே என்று சொன்னதில்லை, மகனே சொன்னதில்லை. குர்ஆன் எடுத்து பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அத்தாவை பார்த்து அத்தா அத்தாடுவாங்க. ஆனா அந்த அத்தா பையனை பார்த்து ஒரு தடவை கூட என் பிள்ளைன்னு சொன்னதில்லையா. ஏன்னா நான் சிலையை வணங்குறேன், இவன் தடுக்கிறான். ஒரு தடவை குர்ஆன்ல என்னுடைய மகனேன்னு பேசுனதில்லை. அப்படி இருந்தும் கூட தந்தையின் மீது பாசம். அல்லாஹ் சொல்கிறான், ஹலீம், சகிப்பு தன்மை உடையவர்களாக. எப்படிப்பட்ட சிரமங்கள் வந்தாலும் சரி, ஹலீம், அதை சகித்துக் கொள்ளக்கூடிய பக்குவம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்தது. இன்னைக்கு நமக்கு சகிப்பு தன்மை இல்லை. யாராவது திட்டா, லேசா ஏதாவது பேசிட்டா உடனே கோவப்படும். ஹலீம், சாந்த குணம், இது அல்லாஹ்வுடைய தன்மை. ஒரு இடத்துல வருது, அல்லாஹ் சொல்றான், நான் ஹலீமாகவும் இருக்கிறேன் அலீமாகவும் இருக்கிறேன். அல்லாஹ் ஒரே பல தன்மைகள் அல்லாஹ்விடத்துல இருக்கு. அதுல ரெண்டு தன்மையை ஒரே இடத்துல சேர்த்து சொல்றான். அந்த ரெண்டு தன்மை மனிதர் இடத்துல வரவே வராதுன்றாங்க சேர்ந்து. என்னன்னா, அறிந்தும் இருக்கிறேன், சகித்து கொண்டும் இருக்கிறேன். நாம செய்யறது ஃபுல்லா அல்லாஹ்வுக்கு தெரியும். தெரிந்து கொண்டே சகித்து கொண்டிருக்கிறான். இதுதான் அல்லாஹ். நாம எது வரைக்கும் தெரிஞ்சிச்சுன்னா சகிச்சுக்க மாட்டோம். நம்மளை யாராவது ஒருத்தர் திட்டுறாரு, நம்மளை பத்தி தப்பு தப்பா பேசுறாரு, நமக்கு தெரியலன்னு வைங்க, அவர்கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் வந்தாரு, என்ன அவர்கிட்ட ரொம்ப சிரிச்சு பேசுறீங்க, அவர் உங்களை பத்தி என்ன சொல்றாரு தெரியுமா, என்ன சொல்றாரு சொல்லு, அப்படியா அப்படின்னா மறுநாள் அவர்கிட்ட சிரிச்சு பேச மாட்டோம். ஏன்? தெரிந்த பிறகு சகிப்பு தன்மை வராது. அல்லாஹ்வுக்கு தெரிந்தும் சகித்துக் கொள்வார். இதுதான் ஹலீம். அந்த ஹலீம் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்கிறார். அதே போன்று இன்னொரு வசனத்தில் வருகிறது, லஹலீமுன் அப்பாஹும் முனீப். முனீப் என்று சொன்னால் இனாபத்தே இலல்லாஹ் சொல்வாங்க, அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்குவது. சில ஹதீஸ்கள்ல வருது, 60 வயசு ஆச்சுன்னா தன்னால அல்லாஹ்வின் பக்கம் வரணுமா. 60 வயது ஆன பிறகு கூட பள்ளிக்கு வர மனசு இல்லைன்னா அவரை போட்டு துர்பாக்கியவன் யாரும் இருக்க முடியாது. இத்தனை நாள் தான் தொழுவுல, இத்தனை நாள் தான் பள்ளிக்கு வரல, 60 வயசு ஆச்சுன்னா அந்த வேலை செய்யற இடத்துல ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட்லயே போயிட்டு வாங்கன்னு. அப்படி இருந்து கூட 60 வயதை கடந்து கூட இனாமத்தை இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்குன்ற தன்மை வரலன்னா, அல்லாஹ் குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து சொல்கிறான், முனீப், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவராக. எதா இருந்தாலும் அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கக்கூடியவராக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். எனவேதான் அல்லாஹ் தஆலா வத்தஹல்லாஹு இப்ராஹிம கலீலா,
அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய உற்ற நேசராக எடுத்துக்கொண்டார். அல்லாஹ் சொல்றார், டியர் ஃப்ரெண்ட். யாரு? அல்லாஹ்வுக்கு யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் டியர் ஃப்ரெண்ட் அல்லாஹ் சொல்றான். உற்ற நண்பராக அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஒரு ஆயத்துல வருது, இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா, இப்ராஹிமே உங்களை மக்களுக்கு நான் இமாமாக ஆக்கப் போகிறேன், தலைவராக ஆக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். அதனாலதான் இன்று வரை ஹஜ் என்ற அடிப்படையில், குர்பானி என்ற அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி கொண்டே இருக்கிறோம். இப்ப இங்க ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இமாமா உங்களை ஆக்க போறான்ற உடனே மிந்துரியத்தி என் பிள்ளைகளை என்ன பாருங்க, என் பிள்ளைகளை தஃசீர் அப்படியே போடுவாங்க. அல்லாஹ் ஸ்டக்கால ஆக மாட்டான், ஆனா இருந்தாலும் அப்படி அது மாறிடும். இல்லை இவரை இமாமா ஆக்குறேன்னா இவருக்கு பிள்ளை. எப்போ பாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என் பிள்ளைன்னு உங்களை தலைவர் ஆக்குறேன்னா மம்மிதுரியத்தி என் பிள்ளைங்களாட்டாங்க. அல்லாஹ் சொன்னா உங்க பிள்ளைங்களை எல்லாரையும் ஆக்க முடியாது, நல்லவங்களை ஆக்குறேன்னா. அல்லாஹ் உங்க பிள்ளைங்களையா எல்லாரையும் ஆக்க முடியாது, நல்லவங்களை ஆக்குறேன். இப்படி தன்னுடைய குடும்பத்தார்களை பற்றி, தன்னுடைய பிள்ளைகளை பற்றி சதா கவலையோடு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா எனவே தான் குர்ஆனில் நம்மை பார்த்தும் சொல்கிறான், நம்முடைய நபியை பார்த்தும் சொல்கிறார், அனித்தபி' மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா சும்ம அவ்ஹைனா இலைக்க. நபியே, உன் பக்கம் வஹியை நாம் அனுப்பினோம். என்ன அனுப்பினோம்? அனித்தபி' மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, சத்தியத்தில் நிலைத்து நின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை, அவர்களுடைய அந்த ஹஜ் கிரகைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று நபிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டார். இன்னொரு ஆயத்துல வருது, நம்மளெல்லாம் பார்த்து சொல்றான், மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபா, சத்தியத்தில் நிலைத்து நின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். ஒரு வசனத்தில் வருகிறது, قد كانت لكم أسوة حسنة في إبراهيم. எப்படி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் நம்முடைய ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று கூறுகிறானோ, அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கிறார். எனவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக நம்முடைய நபி ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் இப்படி சொன்னார்கள், அன தஅவத்து அபி இப்ராஹிம். எவ்வளவு ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் யார் தெரியுமா? நான் என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துவாவாக இருக்கிறேன். எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுங்களா? நான் என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவா தான். நான் அவங்க செஞ்ச துவா பரக்கத்துல தான் நான் வந்திருக்கிறேன். நான் சிந்திக்க வேண்டும். இது எத்தனை பேர் அத்தாவுடைய துவான்னு சொல்றாங்க? அதெல்லாம் நினைச்சே பார்க்கறது இல்லை. நன்கு நிலையில் வைக்க வேண்டும். நாம் எந்த உச்சத்தை எட்டினாலும் சரி, நாம் எவ்வளவு பெரிய ஆளானாலும் சரி, அந்த நிலைக்கு காரணம் யார் தெரியுமா? நம்முடைய தந்தை தான். மறந்துடக்கூடாது. நிறைய பேர் இப்படிலாம் நினைப்பாங்க, எங்க அத்தா என்ன ஒன்று சொத்துலாம் விட்டு போல, நான் கஷ்டப்பட்டு முன்னேறி அப்படி பேட்டிலாம் கொடுப்பாங்க. சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் இருந்தேன், அப்படி இருந்தேன், எங்க அத்தா பெருசா என்ன படிக்கலாம் வைக்கல, ஒன்றும் இல்லை, எங்க அத்தா போகும்போது ஒண்ணுமே கிடையாது, நான் அப்படி என்ன ஒன்றும் கிடையாது, அத்தா ஒன்று விட்டுட்டு போல, அப்படிலாம் கிடையாது. அந்த நிலையில் அந்த தகப்பனார் தன்னுடைய பிள்ளைக்கு என்னெல்லாம் துவா செஞ்சிருப்பார் தெரியுங்களா? யாருலா என் பிள்ளையை விட்டுட்டு போறேன், ஒண்ணுமே இல்லை விட்டுட்டு போறேன், யாருலா என் பிள்ளையை வீணாக்கிறாரு, என் பிள்ளையை பெரியாளா ஆகணும் அப்படின்னு துவா செஞ்சிருக்காருல்ல. அந்த துவா நமக்கு தெரியாது. கொஞ்சம் சிந்திக்கணும். நாம் எந்த நிலைக்கு சென்றாலும் சரி, அது நம்முடைய பெற்றெடுத்த பெற்றோருடைய துவா தான். அடித்து சொல்லலாம், எங்க அத்தா நான் எப்படி இருக்கணும்னு நினைச்சாரோ அப்படி நான் இருக்கேன். என்னுடைய திறமைலாம் கிடையாது. காசு பணம் அத்தா விட்டுட்டு போனோன்னு இல்லைங்க. இன்னைக்கு வாலிபர்கள் நினைக்கிறாங்கன்னா, அத்தா அம்மானா கொஞ்சம் காசு பணத்தை விட்டுட்டு போனோம், சொத்தை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. காசு பணம்லாம் விட்டுட்டு போகணும் இல்லை, அவங்க துவா இருந்தா போதும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஈருலக தலைவராக இருக்கிறேன், நபிமார்களின் தலைவராக இருக்கிறேன். நான் இந்த நிலைக்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவா. மக்காவுக்கு வரும்போதெல்லாம் துவா செய்வாங்க, யா அல்லாஹ்
என் பிள்ளை இஸ்மாயில் வம்சத்துல அந்த கடைசி தூதர் வரணும். அந்த துவா தான் நான்றாங்க. நினைத்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு நினைச்சாங்க தெரியுங்களா? ஒரு நாள் ஃபஜர் தொழுது சொல்றாங்க, உளிதெல்லியல் லைலத்து குலாமுன், நேற்று இரவு எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு நான் என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பெயரை வைத்தேன்றாங்க. இதாங்க முன்னோர்கள் நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு முன்னோர்கள் அப்படியே சுத்தமாக மறந்துடுறாங்க. மௌத்தா போனால் அவ்வளோதான் முடிஞ்சு. அதோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை தான் என் பிள்ளைக்கு வச்சேன். ஒரு காலம் இருந்துச்சு. என்ன தெரியுமா செய்வாங்க? அத்தா மௌத்தா போன பிறகு ஒரு பையன் பிறகுறான்னு வைங்க, அந்த பையனுக்கு என்ன பேர் வைப்பாங்க? அத்தை பேர் அப்படியே வச்சிருவாங்க. நல்ல பேரா இருக்கணும். அந்த பேரே சரியில்லைன்னா அதை தவிர்க்கலாம், வேற விஷயம். அம்மா மௌத்தா போன பிறகு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு வைங்க, என்ன பேர் வைப்பாங்க? அம்மாவுடைய பேரை வைப்பாங்க. இன்னைக்கு எல்லாம் ரொம்ப புதுசு புதுசா, அப்படியே புதுசு புதுசா. நான் ஏற்கனவே சொன்னேன்னு தெரியல, ஒரு அஜித்துட்டு போய் ஒருத்தர் கேட்டாராம், புது பேரா இருக்கணும் அஜித்து, யாருமே வைக்காத பேரா இருக்கணும், அது மாதிரி ஒரு பேர் சொல்லுங்க. இப்லீஸ்னு வையினாராம். வேற அதான் யாரும் வைக்காத பேர். புதுசு புதுசா யாருமே வைக்காத மாதிரி. என்ன யாரும் வைக்காத மாதிரி? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தைக்கு நான் என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பெயரை வைத்தேன். இன்னைக்கு யாராவது ஒரு பேர் கேட்டு வராங்க, இப்ராஹிம் பேர் வைங்க, அதெல்லாம் பழசு. இஸ்ஹாக்குன்னு பேர் வைங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைக்கு இஸ்ஹாக்குன்னு பேர், இஸ்மாயில் பேர் வைங்க, அதெல்லாம் பழசு. புதுசா ஏதாவது சொல்லுங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் மேராஜிற்கு சென்றேன், விண்ணுலக பயணம். பல நபிமார்கள், எல்லா நபிமார்களையும் பார்த்தேன். எல்லா நபிமார்களையும் பார்த்தாங்க. அதில் குறிப்பிட்டு சில நபிமார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அவங்க எப்படி இருந்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்க, அதெல்லாம் வர்ணிக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்கன்றத ஷார்ட்டா சொல்லிட்டாங்க. என்ன தெரியுங்களா? நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன், அவங்க பிள்ளைங்கள்லயே நான் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி இருந்தேன்ட்டாங்க. ஷார்ட்டா முடிச்சிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்க நீங்க தெரிஞ்சுக்கணுமா? என்ன பாக்குறீங்கல்ல, நான் எப்படி இருந்தேன்னா இதே உருவம் தான் யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. பெருசா விளக்க தேவையில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று நான், என்னை போன்று யார் இருந்தா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்று இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது, வெறும் தோற்றம் மட்டுமல்ல, சுபாவம், பழக்க வழக்கம், குணாதிசயம் அனைத்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றே அல்லாஹ் தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வம்சத்தில் வந்த ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். நான் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 பையன், இஸ்ஹாக், இஸ்மாயில். இஸ்ஹாக் என்ற வம்சத்தில் வந்தவர்கள் தான் யூதர்கள். யூத இனத்தில் பல நபிமார்கள் வந்தார்கள். இஸ்மாயில் என்ற பிள்ளையினுடைய வம்சத்தில் தான் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அந்த யூதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, உரிமை கொண்டாடுவார்கள். நாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல வம்சத்துல வந்தவங்க அப்படின்னு. இஸ்மாயிலோட மறைச்சிருவாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல வம்சத்துல வந்தவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வம்சத்துல பல நபிமார்கள் வந்திருக்காங்க. அந்த நபிமார்களிலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற தோற்றத்தை அல்லாஹ் எனக்கு தான் கொடுத்தார். கரியத்திற்குரியவர்களே, அதே போன்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வம்சத்தை புகழ்ந்து ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னாங்க, அல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் யூசுப் இப்னு யாக்கூப் இப்னு இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம். வம்சமே நபிமார்கள் வம்சம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாதாரணமான நபி அல்ல. அவங்களுடைய துவா, என் பிள்ளை பிள்ளைன்னாங்கல்ல, என் குழந்தைன்ட்டே இருப்பாங்க. அதனால அல்லாஹ் என்ன செஞ்சா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் 2 பேரும் நபி. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபி. அவங்களுடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி. தொடர்ந்து 4 பரம்பரை, யாருக்குமே அப்படி இல்லை. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம்னாங்க. கரீம்னா சங்கையானவர்கள். அந்த வம்சமே சங்கை, எல்லாம் கண்ணியமான குடும்பம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதே போன்று ஹதீஸில் வருகிறது, புகாரியில் வருகிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேர பிள்ளைகளை உட்கார வச்சு ஓதி ஊதுவாங்க. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வ ஹாம்மா மின் குல்லி ஐனில் லாம்மா அப்படின்னு ஒரு துவா, அழகான துவா. மின் குல்லி ஷைத்தானி வ ஹாம்மா வ மின் குல்லி ஐனில் லாம்மா. யா அல்லாஹ், என்னுடைய இந்த பேர பிள்ளைகளை எல்லா வகையான ஷைத்தான், எல்லா வகையான ஷைத்தான்றாங்க. ஏன்னா ஷைத்தான் பல வகையா இருக்கான். நம்ம ஷைத்தான் நினைச்சிருக்கோம்,
ஆனா பார்க்க முடியாது, உள்ளத்துல வந்து ஊசலாட்டம் போடுவான். அப்படிலாம் கிடையாது. மனித ஷைத்தான்கள் நிறைய பேர் தான். பிள்ளைங்களை கெடுக்கிறதுக்குன்னு சில பேர் வருவான். ஒரு தடவை சிகரெட் குடிச்சு பாடுறான்னு, அவ்வளவுதான். அதாவது சொன்னாங்க மின் குல்லி ஷைத்தான், எல்லா வகையான ஷைத்தான்களை விட்டு, வஹாம்மா அப்படின்னா நச்சு பிராணிகள், அதாவது விஷ ஜந்துக்கள். பிள்ளைய கொசு கடிச்சிருச்சு, அது கடிச்சிருச்சு, இது கடிச்சிருச்சு, என்னன்னு தெரியல, பச்சை புள்ள அப்படியே சவசவசவன் நீங்கிருச்சு எல்லாம் சொல்றோம்ல, அதுதான். அதை விட்டு பாதுகாப்பு தருறாங்க. அதுக்கடுத்து சொல்றாங்க மீன் புள்ளி ஐநில்லாமா, தீய எண்ணத்தோடு தீண்டுகின்ற கண் ஏரை விட்டு, கண் திஷ்டியை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு 2 பேர பிள்ளைகளுக்கு ஓதி ஊதுவாங்க. புகாரில வருது. ஓதி ஊதிட்டு சொல்லுவாங்க, இந்த துவா யார் ஓதுனது தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளை இஸ்மாயிலுக்கும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் 2 பேருக்கும் இந்த துவாவை தான் ஓதி ஊதினாங்க. இந்த ஹதீஸை நம்ம சிந்திக்க வேண்டிய கடமையில் இருக்கும். என்னன்னா, இதை விட நல்ல வாசகத்தை கூட ரசூலுல்லாஹ் அமைக்க முடியும். இதை விட நல்ல வாசகத்தை அமைச்சு கூட துவா செய்ய முடியும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அதே வாசகத்தை சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஓதி ஊதி சொல்கிறார்கள். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய 2 பிள்ளைக்கு இந்த துவாவை ஓதுனாங்க, நான் என் பேர பிள்ளைக்கு ஓதுறேன் அப்படின்னாங்க. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முழுமையாக அப்படியே அவர்களுடைய அந்த ஹஜ்ஜு, நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜு, இப்படி நாம் செய்யவிருக்கின்ற குர்பானி, இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி நம்முடைய ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த காரணத்தினால் நாம் செய்கிறோம். ஒரு ஹதீஸ்ல வருது, இப்ராஹிம் நம்முடைய ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போனாங்க. பல நபிமார்களை செஞ்சாங்க. ஆனால் நமக்கு சலாம் சொல்லி அனுப்பிய ஒரே நபி யார் தான்? உங்க உம்மத்துக்கு சலாம் சொல்லுங்கன்னு நம்ம யாராவது நான் சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறோம்ல, அவருக்கு நான் சலாம் சொன்னேன்னு சொல்லுங்கன்னு. உங்களுடைய உம்மத்துக்கு நான் சலாம் சொன்னேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சது யாரு தான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். அதனாலதான் ஒரு கிதாப்ல அழகா எழுதியிருக்காங்க, அந்த ஒரு உபகாரத்தை நினைவு கூறும் முகமாகத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சலாம் பதில் சலாம் சொல்லணும்ல, எப்படி அமைச்சாங்க சலவாத்தை? தரூத இப்ராஹிம், அதுக்கு பேரே தரூத இப்ராஹிம் வச்சுக்கிடுவாங்க. அத்தஹியாத்துல ஒவ்வொரு தொழுகையிலும் எப்படி சலாம் சொல்லுவோம்? நம்முடைய ரசூலுல்லாஹ் மேல சலாம் சொல்லுவோம். எப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்படியே சலாம் சொல்ற மாதிரியே சலாம் சொல்லுவோம். அப்படி அமைச்சாங்கன்றாங்க. நமக்கு சலாம் சொல்லி அனுப்பிய ஒரே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதே போல நமக்கு ஒரு சின்ன நசீஹத்தும் பண்ணாங்க. என்ன தெரியுங்களா? ரசூலுல்லாஹ் பார்த்து, யா முஹம்மத், கொஞ்சம் நில்லுங்க, உங்களுடைய உம்மத்திடத்துல போய் சொல்லுங்க, சொர்க்கம் ரொம்ப பெருசு, அதனுடைய மணல் ரொம்ப வாசனையா இருக்கும், அதனுடைய நீர் மிகவும் மதுரமானதாக இருக்கும், ரொம்ப இனிமையானதா இருக்கும். ஆனா சொல்லுங்க, அது வந்து தீனாடும், அது பொட்டல் பூமி தான், காலி மைதானம் தான், அதுல மரம்லாம் இருக்காது. உங்களுடைய உம்மத் சுப்ஹானல்லாஹ்னா ஒரு மரம், அல்ஹம்துலில்லாஹ்னா ஒரு மரம், அல்லாஹு அக்பர்னா ஒரு மரம், லா இலாஹ இல்லல்லாஹ்னா ஒரு மரம். இல்லைன்னு சொன்னா சொர்க்கத்துக்கு வந்து வானாந்தர பாலைவனத்தில் நிற்க வேண்டியதான். செடி கொடியில இருக்கணும், மரங்கள் இருக்கணும்னா தஸ்பீஹை அதிகமாக செய்ய சொல்லுங்கள் என்பதாக நசீஹத் செய்து அனுப்பிய ஒரே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உங்களுடைய உம்மத்திடத்துல போய் சொல்லுங்க, இன்னல் ஜன்னா, சொர்க்கம் என்பது தீஆனுன், அது வெறும் பூமி, நிறைய தஸ்பீஹ் செய்ய சொல்லுங்க என்பதாக சொல்லி அனுப்பினார்கள். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? அதை பின்பற்றும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல விதத்தில் பின்பற்ற வேண்டிய நாம் குர்பானி என்ற அடிப்படையில் பின்பற்றுகிறோம். வரக்கூடிய பக்ரீத்ல விசேஷமே என்னன்னா குர்பானி தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்பானி கொடுக்காதவர்கள் தொழுகைக்கு வராதீங்கன்றாங்க. ஈது பெருநாளைக்கு என்னதுக்கு வரீங்க? வசதி வாய்ப்பு இருந்தும், வசதி வாய்ப்பு இல்லைன்னா வேற விஷயம், வசதி வாய்ப்புகள் இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லை என்றால் ஈது பெருநாள் தொழுகைக்கு வராதீங்கன்றாங்க. இது எப்படின்னா, இதே மாதிரி இன்னொரு ஹதீஸ், வசதி வாய்ப்பு இருந்தும் ஹஜ்ஜிக்கு போலன்னா, வசதி வாய்ப்பு இருந்துச்சு ஹஜ்ஜிக்கு போல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொல்லவே பயமா இருக்கு, சொல்லிதான் ஆகணும், யூதனா செத்து போ, கிறிஸ்தவனா செத்து போன்றாங்க. நீ எப்படி செத்தா என்ன சம்பந்தான்ட்டாங்க. ஏன் இப்படிப்பட்ட கடுமையான வார்த்தை தெரியுமா? ஒருவன் முஸ்லீமாக இருந்து வசதி வாய்ப்பு இருந்தும் காபத்துல்லாஹ்க்கு போறதுக்கு மனசு வரலன்னா அவன்கிட்ட யூத புத்தி இருக்கிறது, அவரிடத்தில் கிறிஸ்தவனுடைய புத்தி இருக்கிறது. யூதனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் தான் காபத்துல்லாஹ் பிடிக்காது.
ஒரு முஸ்லீம்னு சொன்னா வசதி வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னா அவன் காபத்துல்லா துடிக்கணும், உள்ளம் அங்க போகணும்னு விரும்பணும். அதே போலதான் வசதி வாய்ப்பு இருந்தும் குர்பானை கொடுக்க மனசு இல்லைன்னா நீங்க என்னதுக்கு பெருநாள் கொண்டாடுறீங்கன்றாங்க. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய சூழ்நிலையில் 612 கிராம் வெள்ளி என்பது 1,80,000 இல்ல 1,77,000, அவ்வளவுதான். 1,80,000க்கு வியாபார சரக்கு இருந்தாலோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாரில் உங்களுடைய மனைவி மக்களிடத்தில் நகை நட்டு இருந்தால் ஒவ்வொருவரின் மீதும், ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடெல்லாம் கிடையாது, நல்லா விளங்கிடும். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆடெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் சேர்த்து நாம தொழுவ முடியாது. மனைவியின் மீது தொழுகை கடமைனா அவங்க தனியா தொழணும், மனைவியின் மீது ஹஜ்ஜி கடமைனா அவங்க தனியா ஹஜ்ஜி செய்யணும், மனைவியின் மீது நோம்புனா நோம்பு. அதே மாதிரி குர்பானி அவர்கள் மீது கடமைனா அவங்க ஒரு குர்பானி கொடுக்கணும், என் மீது குர்பானி கடமைனா நாம ஒரு குர்பானி கொடுக்க வேண்டும். எனவே குர்பானி கொடுப்பதை மிகப்பெரிய வணக்கமாக கருத வேண்டும். அல்லாஹு தஆலா அனைவர்களும், வசதி படைத்த அனைவர்களும் குர்பானி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஏழை எளியோர்களுக்கு அந்த இறைச்சியை பகிர்ந்து மகிழ்ச்சியாக பெருநாள் கொண்டாடக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தருவானாக. கடைசியாக ஒரு அறிவிப்பு, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு நோக்க வேண்டும். அந்த நோன்பு நோட்பதனுடைய சிறப்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது. அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், யுகஃபிரு ஸனத்தல் மாதியா வல் பாக்கியா. அரஃபா நோன்பு முந்திய ஒரு வருடத்தின் பாவத்தையும் பிந்திய ஒரு வருடத்தின் பாவத்தையும் மன்னிக்கும். இது ஆச்சரியம் என்னன்னா, முந்திய ஒரு வருடத்தின் பாவத்தை மன்னிக்கும்னா ஓகே, ஒரு வருஷம் கழிஞ்சிருச்சு, ஏதாவது தவறு செஞ்சிருப்போம், அல்லாஹ் மன்னிக்கிறான். அது என்ன பிந்திய ஒரு வருடத்தின் பாவம்? பிந்திய வருடம் வரவே இல்லையே, பாவம் செய்யவே இல்லையே, அது மன்னிக்கப்படுமா அப்படின்னா சூசகமாக 2 கருத்தை சொல்கிறார்கள். ஒன்று, அரஃபா நோன்பை வைத்தால் பிந்திய ஒரு வருடம் பாவம் செய்யாமல் அந்த வருடத்தை கழிக்கின்ற தௌஃபீக் அல்லாஹ் தருவான், அதுதான் பாவம் மன்னிக்கப்படுகிறார்கள். இரண்டாவது ஒரு கருத்து ஆழமாக சொல்கிறார்கள், வரும் ஒரு வருடத்தின் பாவம் மன்னிக்கப்படும் என்ற அந்த வாசகம் என்ன அறிவிக்குதுன்னா, அரஃபா நோன்பு வைத்தவர் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வருடம் வரை சொல்லுங்க உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏதாவது தவறுகள் செய்யவும் வாய்ப்பு இருக்கு, அல்லாஹ் மன்னிச்சிருவான் இன்ஷா அல்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் அரஃபா வரைக்கும் உயிரோட இருக்கணுமா இல்லையா? அதனால கண்டிப்பா நோன்பு வச்சிருந்தேன் இன்ஷா அல்லாஹ். நஃபிலான நோன்பு தான் சுன்னத்தான நோன்பு. ஹாஜிகள் அல்லாதவர்களுக்கு நோன்பு வைக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் தஆலா வருகின்ற அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு நோற்று மறுநாள் பெருநாள் கொண்டாடக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.